என்னுடைய ஆஃப்டர்நூன் டு நைட் ரொட்டீன். ஸோ மார்னிங் ரொட்டீன் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, அதோடய கண்டினியூட்டி. ஸோ என்னோடய டேஸ் இப்படி தான் போகும். தீபுவை வந்து குளிக்க வச்சுட்டேன். எழுந்ததுக்கப்புறமா லைட்டாக அவளுக்கு கொஞ்சம் மில்க் கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா அவளுக்கு வந்து நான் அவளை தண்ணியை ஊற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவளுக்கு வந்து நான் எல்லாம் சந்தூர் பவுடர், சந்தூர் சோப் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறது. இமாலயா க்ரீம், பாடி க்ரீம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவள் ஸ்கின் இன்னும் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருந்தது. ஸோ அவளுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன்னு சொல்லி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு அவளுக்கு வந்து ட்ரெஸ் போட்டு அவளை ரெடி பண்ணிவிடுவேன். ஸோ எப்போவுமே நார்மலான ட்ரெஸ் தான் போடுவேன். ஸோ அன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதுனால தான் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸாக போடுவேன். மற்றபடி பாப்பாவுக்கு ரொம்ப அவளை வந்து இச்சிங் பண்ணாத மாதிரி நைட்டி இல்லை காட்டன் ட்ரெஸ் அந்த மாதிரி தான் போடுவேன். அவளும் அதில் தான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருப்பாள். பொட்டெல்லாம் ரொம்ப ஃபேன்சியாக வைக்க மாட்டேன். கலர் சாந்து பொட்டெல்லாம் சும்மா அப்படியே நீட்டமாக அவள் ட்ரெஸ்க்கு மேட்சாக நீட்டமாக வச்சு விட்டுருவேன். ஸோ எப்போவுமே பேங்கிள்ஸ்லாம் போட மாட்டேன். ஃப்ரைடே அந்த மாதிரினா மட்டும்தான் பேங்கிள்ஸ்லாம் போடுவேன். அவளுக்கு வந்து ஃப்ரீயாக விட்டால் தான் அவளுக்கு எப்போவுமே பிடிக்கும். இந்த மாதிரி எல்லாமே போட்டு விட்டால் அவளுக்கு பிடிக்காது. பர்த்டேக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவளுக்கு எல்லாம் போட்டு விட்டேன். ஸோ அதுக்கப்புறமா அவள் பால் குடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா சரி மதியானம் லன்ச் அவளுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலான்னு சொல்லி அப்பப்போ ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று செய்வேன். இன்றைக்கி வந்து அரிசியும் துவரம்பருப்பு ஊற வச்சுட்டு கொஞ்சம் உப்பு சீரகம் அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கு. அதுவும் சீரகத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு பால் பாட்டிலோடவே வந்துட்டாள். விசில் விட்டுருவேன். ஸோ அப்போ வந்து அது கொஞ்சம் ஆயில் போட்டு நம்ம அது ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை விசில் விட்டுட்டோம்னா அது பாட்டுட்டு வெந்துடும். அது வெந்ததுக்கப்புறமா நம்ம லைட்டாக பால் வந்து சூடு பண்ணி ஊற்றி அரைச்சி கொடுத்தா போதும். சரி ஓகே. அதுக்கப்புறமா வந்து தீபு ஹாலில் வந்து விளையாட வச்சுட்டு நம்ம போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்ன சாரீ போடலாம். ஸோ சாரீஸ் வந்து நான் மேக்ஸிமம் ஃப்ரைடேயில் மட்டும்தான் போடுவேன். மற்ற நாள் அக்கேஷ்னலாக தான் போடுவேன். மற்ற நாள்லாம் வந்து சுடிதார் அந்த மாதிரி தான் போட்டு போவேன். ஸோ இன்றைக்கி வந்து சாரீ கட்டிட்டு கோவிலுக்கெலாம் போவேன். வீட்டில் வந்து சாமி கும்பிடுவேன். ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்னு குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே இயரிங்ஸு, சாரீ, ஜாக்கெட்டு அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருவேன். அப்புறம் குளிச்சுட்டு வந்து நான் மேக்ஸிமம் வீக்கோ டர்மரிக் தான் டெய்லி யூஸ் பண்ணுவேன். வேறு எதுவும் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். தீபு வந்து என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தா, ஓ அம்மா எங்கோ ரெடி ஆகுறாங்க அப்படின்னு. அப்புறமா பவுடர்லாம் போட்டுட்டு க்ரீம் போட்டுட்டு நான் ஜஸ்ட்டு ரொம்ப பேசிக்காக தான் ரெடி ஆவேன். நார்மலாக எனக்கு பவுடர் தான் போட பிடிக்கும். ஸோ அதுதான் எப்போவுமே போடுவேன். இந்த ஃபவுண்டேஷன், இந்த ப்ரைமர் இதெல்லாம் வந்து நான் போட்டதும் இல்லை. பட் தெரியும், இதெல்லாம் பார்த்துருக்கேன் வீடியோஸு. பட் அந்த மாதிரிலாம் நான் போட மாட்டேன். ஜஸ்ட்டு சாரீ வேர் பண்ணிவிட்டு என்னுடைய தாலி போட்டுக்கிட்டு என்னோடய செயின் ஒன்று போட்டுப்பேன், அவ்வளோதான். இதுதான் நான் மேக்ஸிமம் வந்து வெளியே போகும்போது மேக்ஸிமம் வந்து நான் இதெல்லாம் போட்டு போக மாட்டேன். ஃப்ரைடே நான் மட்டும் இதெல்லாம் போட்டுட்டு போவேன். மற்றபடி ஃப்ரீயாக ஒரு நார்மல் சுடிதார் போட்டுட்டு அப்படி தான் போவேன். ஸோ ஐப்ரோ பென்சில் நான் யூஸ் பண்ணுவேன். நான் ஒரு பேசிக் மேக்கப் தான் பண்ணுவேன். நான் எப்போவுமே என்னோடய மேக்கப் ரொட்டீனு நான் எப்படி ரெடி ஆகுறேன், ஹவு டு ஐ எம் ரெடி அந்த மாதிரிலாம் நான் காட்டினதே கிடையாது. ஏன்னா ரொம்ப பேசிக்கான ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ரெடி ஆகிற மாதிரி தான் ஆவேன். நான் மேக்ஸிமம் கொஞ்சம் ஃபேன்சியாக பண்ணுறது பார்த்தா மேபி இந்த லிப்ஸ்டிக்காக இருக்கலாம். அது வந்து நான் என்ன கலர் சாரீ கட்டுறனோ அதுக்கு ஓரளவுக்கு மேட்சாக என்ன மேக்ஸிமம் பிங்க்கு, ரெட் ஷேட் தான் வச்சுருப்பேன். எனக்கு ரெட்டை விட பிங்க் ஷேடு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு நார்மலான சாரீ தான் கட்டியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு அது மேலே லிப் கிளாஸ் போட்டுப்பேன். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப பிராண்டடில் யூஸ் பண்ணுவேன். ஒரு நார்மல் ரேஞ்சு எல்லாமே நார்மல் ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து டெய்லியும் வெளியே போயிட்டு வாக் பண்ணுறதுனாலையோ இல்லை இந்த ஜிம்லாம் போகும்போது ஃப்ரைடே ஜிம் போக மாட்டேன். சாரீ கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் போனேன். இந்த மாதிரி போவேன், வாக் போவேன். ஸோ அப்போது வந்து நமக்கு ஸ்வெட் ஸ்மெல் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் அப்போ பர்ஃப்யூம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சது தான். ஸோ கொஞ்சம் இயரிங்ஸ்லாம் போட்டுக்கிட்டேன். தீபு வந்து நான் ரெடி ஆகும்போது சரி, குக் பண்ணும்போது சரி, எப்போவுமே என்னை சுற்றி தான் அவள் இருப்பாள். நான் எங்கே இருக்கணும் அங்கே தான் இருப்பாள். என்ன தான் நம்ம அவள் கோகோ மில்லன், சுச்சு டிவி அதெல்லாம் பார்ப்பாள். டிவியில் போட்டு விட்டால் கூட நான் அங்கே ஹாலில் இருந்தால் தான் அவளும் டிவி பார்ப்பாள். இல்லை நம்ம ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், எங்கேயோ இருக்கோன்னா வந்து என் கூடவே இருந்து நான் என்ன பண்ணுறோம் அதில் நோண்டிகிட்டே தான் இருப்பாள் தீபு. ஸோ வந்து நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து சரி சாமிக்கு இதெல்லாம் பார்க்கலாம். ஆல்ரெடி போட்டது ஃப்ரைடே மட்டும் தான் நான் கும்பிடுவேன். ஸோ அந்த காஞ்ச பூவெல்லாம் எடுத்துருவேன்.
ஒரு கவர் வச்சு எல்லா காஞ்ச பூவும் எடுத்துடுவேன். ஸோ நான் முன்னாடி விலாகில் சொன்ன மாதிரியே தேர்ஸ்டேவே பூ அதெல்லாம் வாங்கி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ ஆல்ரெடி காஞ்சதெல்லாம் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் பூவெல்லாம் சாமிக்கு போட்டுருவேன். எப்போயாவது ரொம்ப இதாக இருந்தால் மட்டும் அடிக்கடி நான் பூஜை சாமான் தேய்க்க மாட்டேன். பட் ரொம்ப விசேஷத்தில் தேய்ப்பேன், இல்லை ரொம்ப இதுவாக இருக்குது எண்ணெய் பசுப்பாக இருக்குன்னா தேய்ப்பேன். ஸோ மற்றபடி வாரம் தேய்க்கிறது 2 வாரத்துக்கு தடவுக்குது அந்த மாதிரி டைமிங்லாம் கிடையாது. எப்போ எனக்கு தோன்றுதோ அப்போ பூஜை சாமான்லாம் தேய்ச்சி வைப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணானா. ஸோ மேக்ஸிமம் வீட்டில் நிறைய கிருஷ்ணா ஃபோட்டோஸு டோரில் சிலை அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரியே எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பூ அப்படி வச்சு விட்ருவேன். எங்கள் அம்மா எங்கே போயிட்டு வந்தாலும் எனக்கு ஒரு சாமி ஃபோட்டோவோ இல்லை சாமி சிலையோ வாங்கிட்டு வருவாங்க. அதனாலவே எனக்கு கொஞ்சம் சாமி சேர்ந்துருச்சு. கொஞ்சம் இருக்கிற சாமி சிலைலாம் நான் மேலே கபோர்டில் லைனாக அடிக்கிட்டேன், அந்த ஐடல்ஸ்லாம். ஸோ இந்த எண்ணெய் ஊற்றுற டப்பா வந்து டிமார்ட்டில் வாங்கினது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஹேண்டியாக இருக்குது. ஸோ இதில் நான் லூஸ் பேக்கெட்டில் வாங்கி ஃபில் பண்ணிப்பேன். எனக்கு அது கொஞ்சம் வசதியாக இருக்குது பாட்டிலை விட. ஸோ அது அப்படி தான் நான் வந்து என்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன விளக்கெல்லாம் ஏற்றுவேன். இந்த கார்த்திகை தீபம் அந்த மாதிரி டைமில் என்கிட்ட என்னென்ன விளக்கு இருக்கோ எல்லா விளக்கையும் வச்சு ஏற்றுவேன். மற்றபடி நார்மலாக ஃப்ரைடேயில் ஏற்றுறது இந்த விளக்கு தான், இந்த ஒரு 4 விளக்கு தான் எப்போவுமே நான் ஏற்றுறது. மேலே 3 கீழே 1 ஏற்றுவேன். ஒரு நாள் சாமந்தி பூ வாங்கிட்டு வருவேன், ஒரு நாள் பிங்க் ரோஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் மீன்ஸ் 1 வீக்கு. ஒவ்வொரு வீக் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பூ, மேரிகோல்டு பூ கூட நான் ஒரு டைம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி வைப்பேன். இந்த ஊதுபத்தி பேக்கெட்ஸ் அப்படியே மீஷோவில் வாங்கினது தான். ஸோ இது சாம்பிராணி எல்லாமே மீஷோவில் வாங்கினது தான். நல்லா வந்து ப்ரைஸ் ஆஃபர்லாம் இருக்கும் அதில். ஸோ அப்படியே சாமி நல்லபடியாக கும்பிட்டு எப்போவுமே வந்து ஃப்ரைடே சாமி கும்பிட்றது மூலிமா எனக்கு உண்மையாலுமே ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து ஃப்ரைடே வைப்ஸ் கிடைக்கிது. ஸோ எப்போவுமே ஃப்ரைடே வந்து இதுதான் என்னோடய ரொட்டீன். மற்ற நாள்னால் எல்லாமே டெய்லியும் அதே மாதிரி தான் ரொட்டீன் இருக்கும். அப்போ நான் ஒரு நார்மல் ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே எப்போ போல் ஜிம் கிளம்பி போயிடுவேன். ஸோ அப்படி தான் போவோம். அதனால தான் கொஞ்சம் ஃப்ரைடே கொஞ்சம் முன்னாடியே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்பீடாக எல்லாமே முடிச்சிடுற மாதிரி. ஸோ கற்பூரம் காட்டுவேன், ஊதுபத்தி ஏற்றுவேன், அவ்வளோதான். ரொம்ப நார்மலாக எல்லோரும் சாமி கும்பிட்ற மாதிரி தான். தாலி குங்குமம் மஞ்சள் வைக்கிறது, என் செல்லத்துக்கு அப்படி வைப்பேன், கார்த்திக்கும் வச்சு விடுவேன். ஸோ கார்த்தி வீட்டில் இருக்கும்போது அவன் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவான். இது வீட்டெல்லாம் ஒதுக்கி கொடுப்பான். அதுக்கப்புறம் துணி மடித்து வச்சுன்னா எடுத்துகிட்டு வந்து வைப்பான். அப்புறம் தீபுவை தூங்க வைக்கிறதுக்கு கூட எனக்கு ஆட்டுவான், ஹெல்ப் பண்ணுவான். ஸோ கார்த்தி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு சைல்டு. அவன் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான். அவன் என்னென்ன ஹெல்ப் பண்ணுவான்னு சொன்னால் நிறைய சொல்லலாம். காஞ்ச துணிலாம் மாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நிறைய எனக்கு செய்வான். சோஃபா கவர் போடுவான். அவனால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பையன். அதே மாதிரி நான் கார்த்தி பற்றி அதிகமாக பேசினதில்லை. அதே மாதிரி யூடியூபுக்கு வீடியோஸ் எடுத்து கொடுப்பான். கடைக்கெல்லாம் போக மாட்டான். அப்படி அவனை பழக்கப்படுத்தலை அவங்க அப்பா. ரொம்ப பயப்படுவான். அவன் வந்து ரொம்ப வீட்டுக்குள்ளேயே வளர்கிற ஒரு பையன். அவன் வந்து வெளியே அவ்வளோவா போக ஆசைப்பட மாட்டான். அப்படியே போனாலும் அவங்க அப்பாவோ இல்லை நானோ இருந்தால் தான் போவான். தனியாக போக வரலாம் அவனுக்கு தெரியாது. ஸோ இந்த சாம்பிராணி கோன் கூட நான் மீஷோவில் வாங்கினது தான். ஸோ அந்த சிலை மேலே வச்சுட்டா அப்படியே அந்த மிஸ்ட்டு வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி லுக் ஆகும். ஸோ இந்த புத்தாதும் பிள்ளையாரதும் நான் மீஷோவில் வாங்கினது தான். அது எப்போவுமே வீக்லி ஏற்றிடுவேன். அதே மாதிரி தான் கேண்டில் ஹோல்டரும் மீஷோவில் வாங்கினது தான். ஆக்சுவலி இது எல்லாத்தையும் நான் அன்பாக்சிங் பண்ணி வீடியோ எடுத்திருக்கேன். பட் அதை நான் இன்னும் அப்லோட் பண்ணல. அது நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் காட்டியிருக்கேன். அந்த ஒரு அன்பாக்சிங் வீடியோஸில் நான் கூடிய சீக்கிரம் அதை எடிட் பண்ணி நான் போடுறேன். இந்த மாதிரி ஏதாவது சின்னதாக பொருள்லாம் வாங்கி இப்படி வைக்குவேன். வீட்டில் அப்பப்போ கொஞ்சம் பொருள்லாம் மாற்றி வைப்பேன். அப்பப்போ எல்லா கபோர்ட்ஸ் இந்த பக்கம் வைக்கிறது, சோஃபா தூக்கி அந்த பக்கம் போடுறது, டைனிங் டேபிள் தூக்கி இந்த பக்கம் போடுறது. அதில் எனக்கு அந்த ஹேபிட் எப்படின்னு தெரியல. அது நிறைய பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நான் பண்ணுவேன். நான் சொன்ன மாதிரி பாப்பாவுக்கு வந்து ரைஸ் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஹேர் ஈரமாக இருக்க சேர்ந்து அப்படியே விரித்து விட்டுட்டேன். அப்புறமா சப்பாத்தி ரொட்டி மேக்கர் நான் ஆக்சுவலி வாங்கி வச்சுருந்தேன். ஆக்சுவலி நீங்கள் மாவு பிசைஞ்சிட்டா போதும். அந்த டஃபை வந்து நீங்கள் ஜஸ்ட் பாலாக பண்ணி அதில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு
ப்ரெஸ் பண்ணி திருப்பி போட்டிங்கன்னா அது வந்து சுட்டு கொடுத்துரும். என்னதான் இருந்தாலும் நான் நிஜமாக சொல்கிறேன், இது நமக்கு ஒர்க்கு கொஞ்சம் லெஸ்ஸாக இருந்தாலும் ஒர்க்கு இருக்குது தான். நல்ல ப்ரெஷர் கொடுக்கணும் அந்த ஹேண்டிலில். பட் என்னதான் இருந்தாலும் கையில் தரட்டி தவாவில் சுடுற அந்த சப்பாத்தி டேஸ்ட் மாதிரி இது வந்து வர்றதில்ல. பட் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஜஸ்ட்டு ஸ்பேட்சுலால் ஆயில் 2 பக்கமும் தடவி ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து சுட்டு எடுத்துடலாம். சரி, நான் ஒரு ஹேர் ட்ரையர் வச்சுருக்கேன். இதுவும் மீஷோவில் வாங்கினது தான். நிறைய மீஷோவில் தான் வாங்குவேன். வேகான்ற பிராண்டு, ஒரு நார்மல் பிராண்டு தான். எனக்கு வந்து ஹேர் அவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆகுறதில்ல. எனக்கு டக்குன்னு ட்ரை ஆனால் தான் நான் வந்து கோம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும், சாயந்தரம் வெளியே போகிறதுக்கு. ஸோ அதனால் நான் ஹேர் ட்ரையர் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். ஸோ ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு தலை வாரிட்டேன். ஃப்ரைடே மட்டும்தான் வந்து அப்படியே இந்த மாதிரி வந்து குடும்ப குத்து விளக்காக ரெடியாக வருது. மற்ற நாளில் நான் சுடிதார் தான், அப்போயும் குத்து விளக்கு தான். ஐம் ஜஸ்ட் ஜோக்கிங். நான் கொஞ்சம் சாமிக்கு பூ வாங்கும் போது அப்படியே ஹேருக்கும் கொஞ்சம் பூ வாங்கிக்குவேன். அதெல்லாம் இவ்வளோதான், எனக்கு அதுவே போதும். என்னோடய ஹேர் ஆக்சுவலி ரொம்ப குட்டி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பூ வாங்கி ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி ஈவினிங் நான் போகும்போது கொஞ்சம் மத்தியானம் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்ததுனால ரொம்பவே வந்து ஸ்வெட் ஆகிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பியும் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணி திருப்பி ரெடி ஆகிட்டு போனேன். சரி, இப்போது மத்தியானம் வந்து குக்கரில் பாப்பாவுக்கு ரைஸ் வச்சுருந்தேன் இல்லையா, அதில் வந்து நான் ஆக்சுவலி என்ன போடுவேன்னா, அரிசி பருப்பு கொஞ்சோண்டு பெருங்காயம் மஞ்சத்தூள் உப்புத்தூள் இது போட்டு நான் அரைப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடி நல்லா வார்ம் மில்க் வந்து எப்போவுமே கொஞ்சம் எடுத்து மைக்ரோவனில் அரைக்கும் போது மட்டும் லைட்டாக சூடு பண்ணிப்பேன் அவளுக்கு. எப்போவுமே அதுக்காக ஃபுல் மில்க்கையும் சூடு பண்ண மாட்டேன். தேவையான அளவுக்கு கொஞ்சம் வாட்டர் கலந்து தான் சூடு பண்ணுவேன். ஸோ இவ்வளோ ரைஸுமே அவள் சாப்பிட மாட்டாள், கொஞ்சம் வச்சிருவா. சரி, நைட்டு மிச்சம் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் ஊட்டிட்டு அவளுக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும்ல, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அரைச்சி வச்சுக்குவேன். இது வந்து நம்ம மிக்சியில் வந்து நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி அவள் வந்து நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணிட்டோன்னா அவள் நல்லா சாப்பிட்டுப்பா, அவள் விட்டு சாப்பிட்டுப்பா. ஸோ இதுதான் தீபுவோட லன்ச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் தீபிகாவை கூட்டிகிட்டு கோயிலுக்கு கிளம்பிடுவேன். என் ஃப்ரெண்டு காவி தான் எப்போவுமே நான் எங்கே போனாலும் என் கூட வருவாள். ஸோ என்னோடய ஜிம்மேட் ப்ளஸ் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவ தான் இவ பேர் தான் காவியா. ஸோ என் கூட வந்து ஒரு 1 இயராக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கா. ஸோ தீபுவை வந்து நான் எப்போவுமே எங்கள் அம்மா பக்கத்துலேயே இருக்கிறதுனால அம்மா வீட்டில் விட்டுட்டு போவோம். நாங்கள் வண்டியில் எப்போவுமே போவோம், கோயிலுக்கு போவோம், ஜிம் போவோம், ஷட்டில்காக் கிளாஸ்லாம் போவோம். ஸோ எப்போவுமே இதை நான் இன்க்ளூட் பண்ணதில்லை யூடியூப்பில். சரி, இன்றைக்கி அவகிட்ட கேட்டேன், அவள் ஓகேன்னு பர்மிஷன் கொடுத்ததுனால தான் நான் இன்க்ளூட் பண்ணேன். ஸோ கோயிலுக்கெலாம் போனதுக்கப்புறமா எங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது. ஸோ சாரீ காட்டிட்டு கம்ஃபர்ட்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு சுடிதார் மாற்றிட்டு நாங்கள் வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஸ்டேடியமில் வாக் முடிச்சுட்டு ஜிம் போவோம். ஜிம்மு ஷட்டில்காக் கிளாஸ் இப்போ புதுசாக சேர்ந்துருக்கோம். சரி, அது இன்னொரு நாள் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ என்னோடய ஈவினிங் ஃபுல்லாக வந்து காவியா கூட தான் டைம் போகும். அப்படியே சாங்ஸ் கேட்டுட்டு வாக் பண்ணுவோம், அப்படியே வந்து போவோம். ஏதாவது சின்னதாக ஷாப்பிங் பண்ணணுன்னாலும் போய் ஷாப் பண்ணுவோம். அப்புறம் ஈவினிங் முடித்தா நான் ஒரு 1 to 1.5 hours தான் ஈவினிங் வெளியே இருப்பேன். அதுக்கப்புறமா திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன்னா நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டாச்சு. ஸோ அதை நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா டின்னர் ரொம்ப லைட்டாக தோசை சட்னி அவ்வளவுதான். ஸோ அதை என்ன எடுக்கிறதுன்னு சொல்லி எடுக்கலை, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ என்னோடய நைட் ரொட்டீனும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃப்ளாஸ்க்கு ஃபில் பண்ணி வச்சுட்டேன் பாப்பாவுக்கு. அதுக்கப்புறமா அவளுக்கு வந்து 2 செட்டு வச்சுருக்கேன். அதாவது பால் ஆற்றுறதுக்கு கிண்ணி டம்ளர் 2 செட்டு, பால் பாட்டில் 2 செட்டு. அது எல்லாமே மார்னிங் ஒன்று யூஸ் பண்ணுவேன், நைட் ஒன்று யூஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு டைமும் கழுவி தான் யூஸ் பண்ணுவேன். பட் ஸ்டெர்லைஸ் பண்ணுறது நைட்டு தான் ஸ்டெர்லைஸ் பண்ணுவேன். அதுக்காக ஸ்டெர்லைஸ் மிஷின் வாங்கியிருக்கேன். அது வந்து 2000 rupeesக்கு வாங்கினேன். ஸோ அந்த அன்பாக்சிங் வீடியோ போட்டேன்னா எனக்கு தெரியல, பட் வீடியோஸ் எல்லாமே எடுத்தேன். ஸோ அந்த ஸ்டெர்லைசர் மிஷினில் பால் பாட்டிலும் அவளுக்கு ஆற்றுற அந்த கிண்ணி டம்ளரை வந்து போட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணிடுவேன். ஸோ நைட்டும் ஒரு டைம் வைண்டப் பண்ணிவிடுவேன். எல்லாத்தையுமே அடுப்பு அந்த ஃபுல்லாக எல்லாம் தொடச்சிடுவேன். என்ன தான் காலையில் தொடச்சாலும் நைட்டு தொடச்சி விட்டால் தான் திருப்பியும் அது நமக்கு நெக்ஸ்ட் டே வந்து குக் பண்ணுறதுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு செட்டை ஸ்டெர்லைஸ் பண்ணி முடிச்சு எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு செட்டு ஸ்டெர்லைஸ் ஆன் பண்ணி விட்டுட்டேன். அது நல்லா ஹீட்டில் வந்து பால் பாட்டில் கிண்ணி டம்ளர் எல்லாத்தையும் நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணிடுறது. ஸோ நைட் ரொட்டீன் வந்து அவ்வளவுதான். சரி, அப்புறம் தீபு தூங்காமல் விளையாடிட்டு இருந்தா. அப்புறம் அவளை வந்து தூங்க வைக்கலாம், கொஞ்சம் பால் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நான்.
அவளோட பால் பாட்டில் வந்து ஃபுல்லாக நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஒரு ப்ரஷ்ஷு டிமார்ட்டில் வாங்கினது தான். ஸோ இந்த ப்ரஷ் வந்து ரொம்ப லாங் கிடையாது, ஷார்ட் தான். பட் இந்த பால் பாட்டில் கழுவுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. இதில் வந்து நம்ம அதிலே ஒரு பவுல் கொடுத்துருப்பாங்க, ஒரு கப் மாதிரி. ஸோ அதில் வந்து நம்ம மினரல் வாட்டர் வந்து ஊற்றிடணும். கீழே ஊற்றிட்டு கீழே ஒரு இது மாதிரி இருக்கும், அதில் ஊற்றிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஆன் பண்ணிட்டோன்னா அது பாட்டு அது ஸ்டெர்லைஸ் பண்ணிடும். ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு அதே முடிஞ்சிடும். சரி, அதுக்கப்புறமா தீபுவை வந்து தீபு பால் குடித்து முடிச்சிட்டா. சரி, ஓகே, அவளை தூங்க வச்சிடலான்னு சொல்லி தூரியில் போட்டுட்டோம். ஸோ இந்த ஒரு டவர் ஃபேனை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இவ்வளோ தீபு ஆட்டினா தூங்கிடுவா. சரி, அதுக்கப்புறமா நைட்டு வந்து சரி கிச்சன் இப்படி தான் இந்த லைட் வந்து செட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு அது காட்டலான்ட்டு. இந்த வியூ நல்லா இருக்கா. கிச்சனில் இந்த மாதிரி லைட் செட் பண்ணணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வழியாக செட் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். நான் படுத்து தூங்க வேண்டியது தான். ஸோ தீபு வந்து தூங்கிட்டா. தீபு திருப்பி நடுவில் எழுந்தனா எங்கள் கூட தான் வந்து படுத்துக்குவா. ஸோ இன்ஜியல் ஸ்டேஜில் மட்டும்தான் அங்கே தூங்குவா. ஸோ எல்லாருக்கும் குட் நைட். என்னோடய நைட் ரொட்டீன் இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய ரொட்டீனை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ அதோ பாருங்கள், தீபு வந்துட்டா. ஸோ மிட் நைட்டில் வந்து எங்கள் கூட தான் வந்து நடுவில் படுத்து தூங்குவாள். ஸோ அவளுக்கு அந்த பிங்க் பிளாங்கெட் வாங்கினேன். அவளுக்கு எல்லாமே பிங்க்கில் வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அந்த பிளாங்கெட் போட்டு என் செல்லம் தூங்குது. குட் நைட் எவ்ரிபடி. ப்ளீஸ் லைக் த வீடியோ.